2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் தமிழகத்தில் தொங்கு சட்டசபை உருவாகி இருக்குன்னே சொல்லணுங்க. தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேக 108 இடங்களிலும், திமுக கூட்டணி 73 இடங்களிலும், அதிமுக கூட்டணியானது 53 இடங்களிலும் வென்றிருக்காங்க. ஸோ திமுகவை சார்ந்த 15 சிட்டிங் அமைச்சர்களும் ஒரு சபாநாயகரும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தாவேகா தலைவர் 108 இடங்களில் வென்றிருந்தாலுமே கூட அவருக்கு பெரும்பான்மை அப்படின்றது கிடைக்கல. ஸோ பெரும்பான்மை பெற 118 இடங்கள் இருக்கணும். ஆனால் தாவேகா வெறும் 108 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. இதனால் ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு 11 இடங்கள் தேவைப்படுது. அதை எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த நிலையில் துணை முதல்வர் பதவியானது கோரி பாமக மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா தாவேகா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ஒரு 4 வழி தாங்க இருக்குது. திமுக அதிமுக கூட்டணியை உடைத்து தான் தாவேகா ஆட்சி அமைக்கணும் சூழல் அப்படின்றது இருக்குது. அதாவது தாவேகா, பாமக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளினுடைய ஆதரவு 118 இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 108 இடங்கள் தாவேகா இருக்குது. 5 இடங்கள் பாமக, IUMSல 2, CBIயில் 2, CPMல 2 அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தம் 119 இடங்கள் பெற்று தாவேகா ஆட்சி அமைக்கலாம். இல்லைனா தாவேகா அதிமுகவினுடைய 45 இடங்கள் என மொத்தமாகவே 153 இடங்களை பெற்று தாவேகா ஆட்சி அமைக்கலாம். இப்படியாக ஒரு சில தாவேகா பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்க பல வழிகள் இருக்குது. தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியும் முனைப்போடு தான் இருந்துட்டு இருக்காங்க. இதில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தாவேகாவிற்கு வெளியில் இருந்து ஆதரவு வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அரசியல் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் இருந்து 5 தொகுதிகளை வென்ற பாட்டாளி மக்கள் கட்சியோட தாவேகா தீவிர பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் பாமக பயங்கரமாக டிமாண்ட் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா துணை முதல்வர் பதவி தங்களுக்கு வேண்டும் அப்படின்னு அன்புமணி கேட்டிருக்காரு. ஸோ தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றிருக்காங்க. எனவே அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் அப்படின்ற அன்புமணி கோரிக்கை வச்சுருக்காங்க. மேலும் விஜய் ராஜினாமா செய்ய உள்ள ஒரே தொகுதியை பாமக கேட்டிருக்கு. இப்போ 5 தொகுதியை மட்டுமே கைப்பற்றிய பாமக தாவேகாவுக்கு பெரிய டிமாண்டை வச்சுருக்காங்க. இதுக்கு தாவேகா மறுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது மாதிரி மற்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதுனால ஆட்சி அமைக்க விஜய்க்கு 15 நாட்களே இருக்க போகுது. ஸோ அதுக்குள்ளே அவர் பெரும்பான்மையை கண்டிப்பாக நிரூபிக்கணும். இல்லை அப்படின்னா ஆட்சி கைமாறுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. தாவேகா வெற்றி கழகத்தினுடைய வெற்றிக்கு முக்கியமாக இருப்பது தலைநகர் சென்னை தான். தலைநகர் சென்னையில் தாவேகா 16 தொகுதிகளில் 14 இடங்களை முழுவதுமாக கைப்பற்றிருக்கு. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலினை வீழ்த்தி தாவேகா VS பாபு வெற்றி பெற்றிருக்காருங்க. மேலும் சென்னையில் துறைமுகத்தில் சேகர் பாபுவும், சேம்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது இப்போ நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, விஜய் அழைத்தால் காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ ஆதரவு அளிக்குமா அப்படின்ற கேள்வி தான் இப்போ எல்லாருடைய மனசுலையும் இருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்த கேள்விக்கு கிறிஸ் ஷோடங்கர் மற்றும் சண்முகம், வீரபாண்டியன் இவங்களாம் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா அதிக தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க. இருந்தாலும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக யாருடைய ஆதரவாவது நிச்சயம் வேணும். ஸோ தாவேகா மற்றவங்க கட்சிகளுடைய ஆதரவு வேணும் அப்படின்றதுனால ஒருவேளை விஜய் இவங்களை அழைக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்றத குறித்து கலந்தோலிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிறிஸ் ஷோடங்கர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழக மக்கள் ஒரு மாற்றத்துக்காக மட்டுமே வாக்களித்திருக்காங்க. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்களுடைய ஆதரவு கிடைத்தால் தாவேகாக்கு அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் கிடைச்சிருக்கு. ஸோ தேர்தல் முடிவுகள் குறித்த அறிக்கையை காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுனா கார்கே ஆகியோருக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ தமிழகத்தில் அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் அப்படின்றத குறித்து அவங்க தான் கலந்து ஆலோசிக்கணும். அவங்க என்ன முடிவு செய்கிறாங்களோ அதன்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இது மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதரவு அளிக்கிறதுக்கு மாறாக தாவேகா சார்பில் எந்த ஒரு அழைப்புமே இது வரைக்கும் வரலை. ஸோ அவங்க கேட்ட பிறகு தான் ஆதரவு அளிப்பதா இல்லையா அப்படின்றத குறித்தே நாங்கள் அதிகாரப்பூர்வமாக பேசவே ஆரம்பிப்போம். அது வரைக்கும் இதை பற்றி பேசுகிறதுக்கான எந்த விதமான ஐடியாவுமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா மாநில குழு கூடி என்ன முடிவு பண்ணணும் அப்படின்றத எடுக்கணும். அது வரைக்குமே கண்டிப்பாக அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க. ஸோ அந்த கட்சியில இருக்கக்கூடிய மாநில செயலாளரா இருக்கக்கூடிய வீரபாண்டியன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சமூக வலைதளங்கள்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர, அதிகாரப்பூர்வமா தவேகாவினர் எங்கள இதுவரைக்குமே எந்த ஒரு தொடர்புமே வந்து கொள்ளல. அப்படி தொடர்பு கொண்டு ஆதரவு அளிக்க கோரினாலுமே கூட, அது கட்சியினுடைய மாநில குழு கூடி தான் முடிவு செய்யும். ஜனநாயகத்தில மக்கள் தீர்ப்புக்கு எப்போதுமே நாங்க மதிப்பளிப்போம் அப்படின்னு அவரும் வந்து தன்னுடைய கருத்துக்கள வந்து பதிவு செய்திருக்காரு. இப்படி ஒவ்வொரு கட்சிக்காரர்களுமே தங்களுடைய கருத்துக்கள வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இப்ப இதிலருந்து தெரியுது, இதுவரைக்கும் விஜய் யார்கிட்டயும் எந்த விதமான ஆதரவுமே வந்து கேட்கல அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனா, கண்டிப்பா விஜய்க்கு ஆதரவு தேவை. ஸோ, அவர் யார நாடி போறாரு, யாரெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்ய போறாங்க, யாருடைய துணையோடு இவர் ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்றது எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே சரியான முடிவை விஜய் அவர்கள் கண்டிப்பாக வந்து எடுக்கணும். ஏன்னா இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது அவர் பதவி ஏற்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து பெரும்பான்மையை வந்து நிரூபிச்சே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக தொங்கு சட்டசபையின் மூலமாக குடியரசுத் தலைவர் ஆள்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். யார் இவங்களுக்கு வந்து உதவி செய்ய போகிறாங்க, சப்போர்ட் பண்ண போகிறாங்க, இணைந்து செயல்பட போகிறாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தாலுமே கூட இந்த 2026 நடந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடைய முடிவு திராவிட கழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அடியை வந்து கொடுத்துருக்குனே தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ஏமாற்றத்தை வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை ஸ்டாலின் ஐயா வந்து செய்திருந்தார். இருந்தாலுமே கூட மக்கள் மனம் எல்லாமே வந்து மாற்றத்தை நோக்கி மட்டுமே போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எதனால் நடந்துச்சு, எந்த இடத்துல திமுக கோட்டையை விட்டுச்சு அப்படின்றத எல்லாமே வந்து தீவிரமாக வந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ திமுகவும் வந்து ஒரு சில நேரங்களில் மிக மிக நிறைய விஷயங்களை வந்து தமிழகத்துக்காக வந்து செய்திருக்காங்க. ஸோ அதையும் வந்து யாரும் மறுக்க முடியாது. இப்படி எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலைகளும் நெருங்கி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய முதலமைச்சர் பதவியே தற்போது ராஜினாமா செய்திருக்காருங்க. ஸோ இது அவருடைய மிகப்பெரிய சரிவு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் தன்னுடைய தோல்வியை வந்து ரொம்ப வந்து வருத்தத்தோடு வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ தமிழக மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து விஜய் அவர்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவர் எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய மாற்றத்துக்கு வந்து உரிய ஆட்களாக இருந்து இருக்க போகிறாங்க. ஸோ இவருடைய ஆட்சியில் என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது, எதை எப்படி செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து வந்துகிட்டே தாங்க இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு தன்னுடைய நிலையை வந்து விஜய் அவர்கள் உயர்த்திப்பாரா, அவர் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதா அப்படின்றத எல்லாமே நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஸோ இப்போது அவர் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகக்கூடிய சூழ்நிலையானது உருவாகியிருக்கு. ஸோ அதுக்கு அவர் வந்து தயாராகியிருக்காரு. என்ன செய்ய போகிறாரு, எப்படிலாம் வந்து இருக்க போகிறாரு, என்னெல்லாம் வந்து நடக்க போகுது ஃப்யூச்சரில், இப்படி நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடு இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க.